என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது குருப்பெயர்ச்சி 2026 இந்த மாசம் மே மாசம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சரியாக காலை 11:08 குரு பகவான் மிதுனம் ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடக ராசிக்கு தான் பயிற்சியாக இருக்கு. இந்த கடகராசிங்கிறது குரு பகவானுடைய உச்ச வீடு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 12 வருஷம் எடுத்துப்பார். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ராசி மாறுவார். கடகத்துல உச்சம் பெறக்கூடிய வருடம் 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய. அப்படி இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல பதவியோடு ராஜ்யத்தோடு நல்ல பவர்ஃபுல்லா இருந்து அவர் பார்க்கக்கூடிய அந்த 3 பார்வை எந்த ராசியில் விழுகிறதோ அந்த ராசி உச்சத்தை தொடும். அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும். அப்படிப்பட்ட அந்த யோக பார்வையை பெறக்கூடிய ராசியை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இப்ப கடகத்துக்கு உச்சத்துக்கு வந்துருவார். உச்சத்துக்கு வந்த உடனே குரு பகவானுக்கு 3 பார்வை. இந்த 3 பார்வை 5, 7, 9. இந்த 5, 7, 9 பார்வை ரொம்ப சிறப்பான பார்வை. அதான் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இந்த குரு பகவான் 5வது பார்வையாக உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய ராசி என்ன? விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அப்படிப்பட்ட இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு பலவிதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் மனக்கவலை சொல்லுவோம் இல்லையா? மனக்கவலையோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு விதமான ஒரு குழப்பத்தோட போயிட்டு இருக்கு. மன சஞ்சலம். சரியா முடிவு எடுக்கிறோம், ஆனா அதுக்கப்புறம் முடிவை சரியா கொண்டு போக முடியல. அந்த அளவுக்கு ஒரு மனக்குழப்பம். முன் வச்ச கால அப்படி பின் வச்சிடும். திருப்பி முன் வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்க முடியல. கொஞ்சம் முயற்சித்தாலும் அடி பலமா இருக்கு. இப்படியே காலம் போயிட்டு இருக்கு. எந்த விஷயம் நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி அற்புதமான பயிற்சி. உங்களுக்கு நல்ல விஷயத்த ரொம்ப தர்றதுக்கான ரெடி ஆயிரும். இந்த பயிற்சி இருக்குல்ல, ரொம்ப விசேஷமான பயிற்சி. அப்போ இந்த 5வது பார்வையாக விருச்சக ராசியின் மீது வரும்போது விருச்சக ராசிக்கு இருந்த காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். மன சந்தோஷம். அதான் பணமலை. பணம் இருக்கிறவங்க கூட நிம்மதியா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, பணம் எவ்வளவு இருந்தாலும் நிம்மதி வேணுங்க. அந்த சந்தோஷம். காரிய தடைகள் எல்லாம் ஒரு கல்யாணம் காட்சி வச்சிருக்கோம், ஒரு நடக்கல, ஒரு பொண்ணு இருக்கு, பையன் இருக்கு, மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, தொழில் ஆரம்பிச்சோம் நஷ்டம், இப்படி எதுவாக இருந்தாலும் மனசுக்கு நிறைவா அப்பா குரு பகவானே உன்னுடைய பார்வையால எனக்கு எல்லா விதமும் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏன்னா விருச்சிக ராசி சந்திரன் நீச்சம் பெறுவார். சந்திரனுடைய ராசி தான் கடக ராசி. அப்ப நீச்சம் பெற்ற மனக்குழப்பம் அதிகமா இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அந்த குழப்பத்துக்கெல்லாம் முடிவு தரக்கூடிய வருடம் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சி தான் இப்ப 5வது பார்வையா பார்க்க போறாரு. உங்க ராசிக்கு நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும். அடுத்து பார்த்தோம்னா 7வது பார்வை குருவுக்கு உண்டு. பலவிதமான சனியின் பிடியிலிருந்து சிக்கல்ல இருந்து ரொம்ப சேதாரப்பட்டு இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா மகர ராசி. அட போங்கப்பா, நீங்க என்னப்பா எப்ப பார்த்தாலும் மகர ராசிக்கு அப்படி வரும் இப்படி வருங்கிறீங்க. கஷ்டமா அடி பலமா விழுந்துருச்சுப்பா. இன்னும் எந்திரிச்சு வருவனா அப்படிங்கிறது கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. ரொம்ப கீழே, 0 விட 0க்கு போயிட்டேன். தொழில் போச்சு, குடும்ப வாழ்க்கை போச்சு, ஏமாந்துட்டேன், சொந்தத்தால ஏமாந்துட்டேன், பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், கொடுத்த பணம் வரல, வாங்கின கடன் வாங்க கட்ட முடியாம வட்டி கட்டிட்டு இருக்கேன், வேலையும் போயிடுச்சு. சில ஒரு 50% இப்பதான் லைட்டா மூச்சு காத்து விடுறது போல சனி கொஞ்சம் விட்டு விலகினாலும் இன்னும் நிறைவு இல்லாம இருக்கு. இன்னமும் சரியான பிடி கிடைக்கல, எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கல. இப்படின்னும் உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனைகளை 100க்கு 100 சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரமான விஷயம், அதாவது மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குருவினுடைய பார்வை.
இந்த குருவினுடைய பார்வை 7வது பார்வையாக கடகத்திலிருந்து உங்களை பார்க்கிறார், உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப அந்த ராசி என்ன செய்யுது? பிரகாசமா இருக்கு. இப்ப மழை தமிழ்நாட்டுல மழை பெய்யுதா? தமிழ்நாடு முழுக்க மழை பெய்யாது. இப்ப தமிழ்நாட்டுல சென்னையில மழைங்க, காஞ்சிபுரத்துல மழைங்க, ஆனா சென்னையில மழை இல்லைங்க, பக்கத்துல மழை பெஞ்சுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல உங்கள் ராசியில் அந்த பனமழை பெய்ய போகிறது. பனமழைனா சந்தோஷம், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி தைரியமா நிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க எல்லாம் எங்கங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க, அப்படி சொல்றாங்க இல்ல, அவங்களுக்கு முன்னாடி நீங்க சிறப்பா நின்று ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால வாழ்க்கையில இருந்த அந்த பிணிகள், தடைகள், குறைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை ஆனா சிறப்பா வாழ கத்துக்கிறது. இனிமேல் ஏமாறாம தெளிவாக நுணுக்கமாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம்னா, முன்னாடி எப்படி அவசரப்பட்டு செஞ்சு ஏமாந்து போய் நின்றோம், அது மாதிரி இல்லாம ஒரு முடிவு எடுக்கும் போது நல்ல யோசனை பண்ணி அந்த முடிவை இன்னொருத்திட்ட பகிர்ந்து சரியா வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இறங்குனீங்க அப்படின்னா அந்த குருவுடைய பார்வை உங்களை அழகா அப்படியே உங்களை கொண்டு போய் நிற்பார், சிறப்பா வருவீங்க. சில விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த பெரிய விஷயம்லாம் உங்களுக்கு தலைக்கு மேல தொந்தரவு கொடுத்து தூங்க விடாம பண்ணது இல்லையா, அதெல்லாம் நிவர்த்தியா. பதவி பட்டங்களும் உங்களுக்கு தேடி வரும். இருக்கிற இடத்துல ராஜயோகமா வாழக்கூடிய அற்புதமான, ஏன்னா குரு உச்சம் பெற்று பார்த்தால் 100% பலன் கொடுத்தே ஆகணும். அப்புறம் குருவுக்கான மதிப்பு என்ன ஆச்சு? எங்க குரு உச்சம் பெற்று பார்த்த பலன் எனக்கு வேலை செய்யணும்னா அப்ப குருவுக்கு வேலையே இல்லை. அதனாலதான் இந்த குரு பயிற்சி பலன் நீங்க எங்க பார்த்தாலும் பார்வைக்கான பலனை பத்தி அதிகமா பேசுவாங்க எல்லா வீடியோலையும். ஏன்னா இது சாத்தியமான ஒரு விஷயம். பண தட்டுப்பாடு நீங்கும், தொழில நல்ல லாபம் கிடைக்கும், வருவாய் உண்டாகும், உடல் ரீதியான இருந்த உபதைகள் நீங்கும், குடும்பத்தில் இருந்த பிரிவுகள், கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீரும், குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும், சுபகாரியங்கள் நடக்கும். இப்படின்னும் நல்ல விஷயங்களே நீ உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் தாங்க முடியாத பிரச்சனைகள், அதை சொல்லிட்டு பாருங்க, தாங்க முடியாத பிரச்சனைகள். ஏன்னா சனி பகவான் இருந்து 7 சனியில இருந்து எல்லாம் ஆக்கி படைச்சுட்டார். இப்ப அவர் விளையிட்டார். விளையினவருக்கு சொல்லுங்க, நல்லா விதை விதைச்சு வர்ற நேரத்துல, விவசாயம் வர்ற நேரத்துல எல்லாமே எப்படி புயல்ல அடிபட்ட போது எல்லாமே வீணா போச்சு. இப்பதான் உங்க காட்டுல மழை பெய்ய போது, உங்க வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்க போது, பழைய கஷ்டங்கள் எல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷம் வரப்போகுது. போதும் இல்லையா? அப்ப குரு பகவானை நம்ம நினைச்சு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கணும். நான் கடைசியில வழிமுறைகள் சொல்றேன், என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா. அடுத்து குருவுக்கு இன்னொரு பார்வை உண்டு, 9வது பார்வை. மீனராசினமா இருக்கு. ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் தனியாவே, நம்ம சேனல்ல போய் பாருங்க, தெளிவா கொடுத்துருப்போம். மீனராசிக்கும் அற்புதமான காலகட்டம். ஏன்னா இந்த மீனராசி இருக்கு இல்லையா, இந்த ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தானே. அப்படிப்பட்ட குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 9வது பார்வையாக தன் வீட்டை மீனத்தை பார்க்கும்போது சொல்லவா வேணும். இந்த 2 ராசிக்கு நம்ம எப்படி சொன்னோமோ அதே போல நல்ல பலனை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். நினைச்ச காரியம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறது. உச்ச பதவிக்கு போகக்கூடிய காலகட்டம். பிரச்சனைகள் தீரும். இனம் புரியாத இந்த 3 ராசிக்கு இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துருங்க. உங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னா ஜெயிச்சு வந்துருவீங்க. எல்லா பக்கமும் வெற்றி தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதனாலதான் இந்த குரு பார்வை வச்சு எதுல வேணுமாலும் நீங்க இறங்கலாம். காரியம் வெற்றி தான், 100% வெற்றி தான், ஜெயிச்சிருவீங்க. இந்த 3 ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய யோகமும் உண்டு, மிகப்பெரிய வெற்றியும் உண்டு. அதனால உங்களுக்கு இந்த குரு பகவான் ரொம்ப அற்புதமான காலகட்டமா உங்களுக்கு வரப்போறார். மே 26. கண்டிப்பா பக்கத்துல எங்க கோவில்ல இந்த பூஜை நடந்தாலும் கலந்துக்கிறங்க. நம்ம கோவில்ல சிறப்பான பூஜைகள் நம்ம எப்பயுமே யாகம் வளர்த்து பண்ணுவோம். ஏன்னா பயிற்சி காலம்பரை ஆகுது இல்லையா, நம்ம எப்பயுமே மாலை நேரத்துல தான் பண்ணுவோம். பயிற்சி ஆனதுக்கு பிறகுதான் என்ன செய்வோம், யாகம் வளம். இந்த குரு அந்த இடத்துக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ராசி பீடங்கள்லாம் அமைக்கப்பட்டு பூஜைகள் நடக்கும். நீங்க சென்னைக்கு உள்ள இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்க. அமைந்தகரை சென்னை நகர் மெட்ரோ அருகாமையில் கஜலட்சுமி காலனி கேளுங்க, இல்ல தாசில்தார் ஆபீஸ்னு கேளுங்க, அந்த கோவிலுக்கு வாங்க, பூஜையில கலந்துக்கிறங்க. இந்த 12 ராசிக்கும் சிறப்பான வழிபாடுகளும் பரிகாரங்களும் அந்த நேரத்துல ஒரு முறை நாங்க எல்லா ராசிக்குமே சொல்வோம், இது வழக்கம். சரி, இப்ப இந்த விருச்சக ராசி, மகர ராசி, மீன ராசி, இந்த 3 ராசிக்கும் அற்புதமான பார்வையால ஒரு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. வீடு யோகம் கேட்பான், என்னென்ன யோகம் கிடைக்கும்? எல்லா யோகமும் உண்டு, சகலமும் சித்தியாகும். ஆனா ரொம்ப கவனமாக, தெளிவாக, நிதானமாக, பொறுமையாக செய்யக்கூடிய காரியத்தை ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு
மற்றவங்கிட்ட சொல்லி ஐடியா கேட்டு இறங்குங்க. முன்ன மாதிரி இறங்கணும் போய் ஏமாந்தோம்னு இல்லாம தெளிவா இருக்கும். இதை நான் உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் என்னுடைய இதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய அன்பு உறவுகள் நம்ம வீடியோ ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நமக்கு 2 லட்சம் பேருக்கு மேல சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படின்னா நம்ம நல்ல விஷயத்த சொல்றோம், நல்ல விதமா சொல்றோம், நம்பிக்கை தரக்கூடிய விஷயத்த சொல்றோம். இப்ப இந்த விருச்சக ராசி அன்பர்களும் சரி, மகர ராசி அன்பர்களும் சரி, மீன ராசி அன்பர்களும் சரி, உங்களுடைய வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னா, பசுமாட்டுக்கு, அது எந்த கிழமையா இருந்தா என்ன, நமக்கு நேரம் இருக்கும் போது ஒரு வாரமும் இருக்கக்கூடிய கிழமை கூட நீங்க செய்யலாம், உங்க விருப்பம் தான். பசுமாட்டுக்கு காய் கனிகள் கொடுங்க. எப்படி? காய் கனிகள், பழம் கொடுக்கலாம், காய் வகைகளும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது குருவினுடைய அருள் இன்னும் ரொம்ப நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். வஸ்திர தானம், ஏழை எளிய மக்கள் ஆசிரமங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்து முடிஞ்சால் வஸ்திர தானம் கொடு. இல்லை அப்படின்னா கோவில்கள்ல பிரசாதம் போடுவாங்க, நித்த பிரசாதம். ஊர் பக்கத்துல கூட அந்த கோவில்ல இருக்கும், பிரசாதம் போடுவாங்க. அதுக்கு பச்சரிசி கொடுங்க, வெல்லம் கொடுங்க, நெய் கொடுங்க. ஏன்னா சந்திர வீட்டுல வந்திருக்கார். சந்திரங்கிறது நல்ல பிரகாசமான ஒளி நிறைந்த இடம். அந்த இடம் அதுக்கு குரு வரும்போது குரு சந்திர யோகத்தை பெறக்கூடிய அற்புதமான நேரமா நமக்கு கிடைக்க போது அந்த பார்வை, அந்த ஒளியோடைய சந்திரன் ஒளியோட சேர்ந்த பார்வையும் நமக்கு பிரகாசமா நம்மளை நல்ல மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் ரொம்ப நடக்குது. அடுத்து வழிபாடு தெய்வங்கள்னு பார்க்கும்போது குரு வழிபாடை எடுத்துக்கலாம். வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி எல்லா கோவில்லையும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கொண்டக்கடலை நைவேத்தியம் செய்யலாம். இல்லை அப்படின்னா கொண்டக்கடலை மாலையாக சாத்தலாம். ரொம்ப பேர் நம்ம கொண்டக்கடலை மாலை சாத்துறோம் இல்லையா, வாரம் ஒரு முறை சாத்துவோம், இல்லை 27 வாரம் சாத்துறோம். அந்த கொண்டக்கடலை மாலையை நம்ம பிரசாதம் கூட பண்ண முடியாத நிலைமைக்கு சிலருக்கு அப்படி தூக்கி ஓரமாக தான் போடுறாங்க. அதெல்லாம் ஒரு முறை ஏதாவது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை நீங்க நைவேத்தியம் வர்ற மக்களுக்கு பிரசாதமா போடும். அது ரொம்ப புண்ணியம் நமக்கு. ஒரு முறை மாலை போட்டுக்கிறோங்க, வேணாம்னு சொல்ல, தொடர்ந்து நம்ம மாலை போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த கொண்டக்கடலை என்ன செய்யுது, வேஸ்டா, அதுக்காக பயன்படுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு முறை நீங்க கொண்டக்கடலை மாலை சாத்துங்க. அதன் பிறகு அடுத்து நீங்க அந்த கடலை வாங்கி வேக வச்சு அதை பிரசாதமா ரெடி பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக்கணும். இப்படியும் நீங்க வியாழக்கிழமையில செய்யறது ரொம்ப விசேஷம். அடுத்து ஒரு சின்ன ஒரு தானம் இருக்கு. சின்ன தானம் சொல்லக்கூடாது, பெரிய தானம் தான். நீர் மோர் தண்ணீர் தானம் கண்டிப்பா கொடுங்க. தயிர் சாதம் தானம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அருள் பெற்றது. சந்திரனுடைய அருள் பெற்றது இந்த நம்ம சொல்லக்கூடிய நீர்லாம் சந்திரன் தான், மோர் சந்திரன் தான், தண்ணீர் சந்திரன் தான். இப்படி நீர் மோர் பானக்கம் இதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். பால் கொடுக்கலாம், பால் காய்ச்சி கொடுக்கலாம், இளநீர் கொடுக்கலாம். இப்படி நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தானமா கொடுங்க. தயிர் அன்னம் கொடுங்க, ரொம்ப விசேஷம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க இதெல்லாம் செய்யலாம். முடியலையா பச்சரிசி கொஞ்சோண்டு எடுத்து அரிசி எறும்புக்கு கொஞ்சம் ஓரமா போட்டேன்னா எறும்பு எப்படியாவது எடுத்து சாப்பிடும். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தானம் தான். அன்பு உறவுகளை, இந்த குரு பெயர்ச்சி தவறாத பலனை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கணும். ஒரு முறை உங்க ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும். குரு உங்க ஜாதகத்துல நீச்சம் பெற்று இருந்தாலும் சரி, வக்கிரமாக இருந்தாலும் சரி, இல்ல சனி ராகு கேதுவோட சேர்ந்து, இல்ல புத பகவானோடு சேர்ந்து அந்த புத பகவான் வீட்டுல இருந்தாலும் சரி, அதாவது மிதுன கன்னியில இருந்தாலும் சரி, இந்த பலனை முழுமையாக கொடுக்கக்கூடிய தன்மையை அவருக்கு செயல்படுத்த விட மாட்டார். அதனால அப்படி ஒரு நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா உங்க ஒரு கர்ம ஜோசியத்தை கூட அவங்க சொல்லிடுவாங்க, குரு பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரா. அப்படி பலவீனமா இருந்தா அதுக்கான பரிகாரம் அவங்களே சொல்லுவாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தையும் கொஞ்சம் பண்ணிட்டு வந்தே அப்படின்னா, ஏன்னா இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நிகழும். அப்படிப்பட்ட இந்த நிகழ்வை நம்ம தவற விடவே கூடாது இல்லையா. கண்டிப்பா எல்லோருடைய ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுங்க. திருமணம், ரொம்ப பேருக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு குழந்தை பேர் உண்டாகும். ஏன்னா குருதான் அதுக்குள்ள வரும். சொந்த பந்தத்துக்குள்ள பகையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தீரும். கணவன் மனைவி யுத்தம் பிரச்சனை எல்லாம் தீரும். புதுசா வீடு கட்ட யோசிச்சுட்டு இருக்கீங்களா, ஆரம்பிச்சிடுவீங்க. லோன் கிடைக்காம இருக்கா, கிடைச்சிடும். இப்படி நல்ல விஷயங்கள் ரொம்ப நடக்க இருக்கு. தெய்வ வழிபாடுகளும் இந்த தானங்களும் செஞ்சு வாங்க. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 3 ராசி அன்பர்களும் சந்திக்க இருக்காங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டும் நடக்கும். தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோ போட போறோம். நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்க, இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா
பண்ணி வச்சுக்கிறோங்க அன்பு உறவுகளே. இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.